அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மெனே மெனே தெக்கேல் உபார்சின் இந்த வார்த்தைகளுக்கு இடையே இருக்கும் மற்றும் சில சுவாரஸ்யமான லிட்டில் ஃபேக்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த வார்த்தைகளோட விளக்கத்தை தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி முடித்த அன்று ராத்திரியிலே அது நிறைவேறியும் தீர்ந்தது. த கிரேட் கிங்டம் ஆன் எர்த் பாபிலோன் வீழ்ந்து மேதோ பெர்ஷியன்ஸ் அதுக்கு அடுத்த ரூலிங்ல வருவாங்க அப்படின்ற அந்த தீர்க்க தரிசனம் அப்பவே நிறைவேறி முடிந்து விட்டது. நாம் இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஏன் இந்த மெனே மெனே தெக்கேல் உபார்சின் என்கிற இந்த வார்த்தைகளில் 2520 அப்படின்ற இந்த எண் மறைத்து எழுதப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்றது நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த இந்த எழுத்து இந்த மெனே மெனே தெக்கேல் உபார்சின் அப்படின்றது எப்ப எழுதப்படுகிறது அப்படின்னா, பெல்ஷாசார் தன்னுடைய பிரபுக்களை எல்லாம் அழைத்து வைத்த அந்த விருந்தின் போது இது எழுதப்படுகிறது. அந்த விருந்துல அவர் என்ன செய்யறாரு அப்படின்றத தானியேல் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்க்கலாம். பெல்ஷாத்சார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். ஸோ இது ஆக்சுவலி பாபிலோன் கிங்டம், த கிரேட் எம்பையர் அப்படின்னு பெயர் வாங்கிய ஒரு கிங்டம் இது. இவர்களிடம் இல்லாத பொன்னும் வெள்ளியா? ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? தேவாலயத்தில் இருக்கிற பொன் வெள்ளி பாத்திரங்களை கொண்டு அதிலே திராட்சரசத்தை ஊற்றி அவர்கள் குடிப்பதாக இங்க நம்ம வாசிக்கிறோம். இந்த பொன் வெள்ளி பாத்திரங்கள் எல்லாம் எந்த பொன் வெள்ளி பாத்திரங்கள் அப்படின்றத நம்மளுடைய லாஸ்ட் லிட்டில் ஃபேக்ட்ஸ் வீடியோல பார்த்தோம். இவை அனைத்தும் ஆலயம், அதாவது ஆசரிப்பு கூடாரத்துல பலிபீடம் பிரதிஷ்டை செய்யும் போது இஸ்ரேலோட அனைத்து கோத்திரங்களும் 12 கோத்திரங்களும் கொடுத்த பொன் வெள்ளி பாத்திரங்கள். அவைகளின் எடை எவ்வளவு இருந்ததுன்னா 2520 சேக்கலாக இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் இவர்கள் திராட்சரசத்தை ஊற்றி குடிக்கிறார்கள் அப்படின்றத இங்க நம்ம வாசிக்கிறோம். இதனாலதான் இவங்க தானியேல் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு இந்த வார்த்தைகளோட அர்த்தத்தை விளக்கி கேட்கும்போது அவர் உடனே சொல்லிடல, இந்த உங்களை ராஜ்யம் எண்ணப்பட்டு தராசில் நிறுத்தப்பட்டு பிரிக்கப்பட போகிறது அப்படின்னு அவர் உடனே சொல்லிடல. அவர் எங்கிருந்து ஆரம்பிச்சு சொல்றாரு அப்படின்னா, இந்த அதிகாரத்தை நம்ம தொடர்ந்து வாசித்தோம்னா தெரியும். அவர் நேபுகாத்நேச்சார் பீரியட்ல இருந்து அவர் ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ அங்கிருந்தே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நேபுகாத்நேச்சார் எப்படி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார், அப்பொழுது அவருடைய ராஜ்யம் எந்த அளவுக்கு உயர்ந்திருந்தது, அதற்கு பிறகு நேபுகாத்நேச்சார் என்னெல்லாம் தவறு செய்தார், அவர் எப்படி வீழ்ந்தார் அப்படின்ற அந்த ஃபுல் ஹிஸ்டரியும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா தானியேல் தீர்க்கதரிசி பெல்ஷாசார் கிட்ட என்ன சொல்றாருன்னா, தானியேல் 5ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23 வசனங்கள். அவருடைய குமாரனாகிய பெல்ஷாத்சார் என்னும் நீரோவென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவும் அன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர் அப்படின்னு இங்க அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு எழுத்து வந்தது அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயிலை இந்த வசனங்கள்ல கொடுக்குறாரு. இப்போ இவங்க செய்த தவறு என்ன அப்படின்னா, முதல்ல இதை பெல்ஷாசார் தெரியாமல்லாம் செய்யல, எல்லாம் அறிந்திருந்தும் நீர் செய்தீர், நீர் உம்மை உயர்த்தினீர். எந்த அளவுக்கு உயர்த்தினீர் அப்படின்னா, ஆலயத்திலிருந்து பாத்திரங்களை கொண்டு உபயோகிக்கும் அளவுக்கு நீர் உம்மை உயர்த்தினீர். அதனால இப்ப என்ன ஆகுதுன்னா, உம்முடைய ராஜ்யம் தராசில் நிறுத்தப்பட்டு பார்க்கப்பட்டு உம்முடைய ராஜ்யம் இன்னைக்கு மேதியர்களுக்கும் பெர்சியர்களுக்கும் பிரித்து கொடுக்கப்படுது அப்படின்னு அவர் அந்த விளக்கத்தையும் தராரு. அப்படின்னும் போது ஏன் இவர் இப்ப இங்க ரீசன் இருக்குது.
என்ன ரீசன் அப்படின்னா, நீங்க ஆலயத்திலிருந்து பாத்திரங்களை கொண்டு வந்து உபயோகித்தது வந்து தவறு அப்படின்றத வந்து இங்க தானியேல் வந்து குறிப்பிட்டு சொல்றாரு. அதனால தான் மெனே மெனே தெக்கேல் உபார்சின் அப்படின்ற அந்த வார்த்தைகள்ல வந்து 2520 அப்படின்ற எண் வருமாறு மறைத்து எழுதப்பட்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க தானியேல் தீர்க்கதரிசிய கூப்பிட்டு இந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் கேட்கிறதுக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர்களுடைய நாட்டில் இருக்கிற மற்ற ஞானிகள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? அவர்கள எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனா, அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்க என்ன பண்ணாங்க? அப்படின்றத நம்ம வாசிக்கலாம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது ராஜாவின் ஞானிகள் எல்லாரும் வந்து சேர்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் அந்த எழுத்தை வாசிக்கவும், அதன் அர்த்தத்தை ராஜாவுக்கு தெரிவிக்கவும் கூடாதிருந்தது. இவங்களால அந்த வார்த்தைய வந்து வாசிக்கவே முடியல அப்படின்ற மாரி இங்க எழுதியிருக்கிறாங்க. ஏன் அவங்களால வாசிக்க முடியல அப்படின்றது வந்து ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். ஏன் அப்படின்னா, இது எழுதப்பட்டது வந்து அரமைக் மொழியில. அரமைக் மொழி வந்து அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ். ஆ பாபிலோனியன்ஸ்க்கும், பெர்ஷியன்ஸ்க்கும் அரமைக் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ். அப்படி இருக்கும்போது, இவங்கெல்லாம் வந்து அந்த நாட்டுல இருந்த வைஸ்மேன் இல்லைங்களா? அவங்களால எப்படி இத வாசிக்க கூடாமற் போயிற்று? அப்படின்னும்போது, இங்க ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மெனே மெனே தெக்கேல் உபார்சின் அப்படின்றது, நம்ம ஜென்ரலா நமக்கு எழுத்துக்கள் எப்படி இருக்கணும்னா வந்து ஹாரிசான்டலா நம்ம எழுதுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல், அது வந்து வெர்டிகலாக எழுதப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வெர்டிகலாக எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள அப்போதைக்கு அவங்க இருந்த மனநிலைமையிலும், அவர்கள் இருந்த பதட்டத்திலும், அவர்களால வந்து அந்த இத வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாததுனால, அவங்களால அத வந்து வாசிக்க கூடாமற் போயிற்று. ஆனால் இங்க இன்னொரு ஆச்சரியம் எப்படின்னா, தானியேலால எப்படி இத வாசிக்க முடிந்தது? ஏன்னா தானியேல் வந்து ஒரு இஸ்ரேலைட். அவரு வந்து ஹீப்ரு லிட்ரேச்சர் வந்து அவருக்கு நல்லா தெரியும். அவர் எப்படி வந்து அரமைக்ல எழுதப்பட்ட ஒரு அ ஒரு வார்த்தைய வந்து அவர் எப்படி வாசித்தார் அப்படின்னா, நம்ம வாசிக்கலாம் தானியேல் 1ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். ஸோ இங்க என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 3ஆம் அதிகாரத்துல வந்து தானியேலையும், தானியேலோட சேர்ந்து மற்றவர்களையும் கேப்சர் பண்ணிட்டு வரும்போது, தானியேல் வந்து அறிவில் சிறந்தவரும், கல்வியில் நிபுணருமாக இருந்தார் அப்படின்றத நம்ம அங்க வாசிக்கலாம். ஸோ 4ஆம் வசனத்துல என்னன்னா, இவர்களுக்கு கல்தேயருடைய மொழிகளை எழுதவும், படிக்கவும் கற்றுக் கொடுக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது. அதனால இப்ப கல்தேயர் மொழி அப்படின்னா என்ன மொழி? அதான் பாபிலோனியன் லாங்குவேஜ் அது. அது என்ன லாங்குவேஜ் அப்படின்னா, இந்த 2 லாங்குவேஜ். ஒண்ணு அரமைக், இன்னொன்னு வந்து அக்காடியன். இந்த 2 லாங்குவேஜையும் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படி அப்போதைக்கு கட்டளையிடப்பட்டது. அவர்களும் அதை கற்றுத் தேர்ந்தார்கள். அவர்கள் அதை எந்த அளவிற்கு கற்றுத் தேர்ந்தார்கள் அப்படின்றத தானியேல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்கலாம். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ, அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும், ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தாக கண்டான். ஸோ இப்ப இவங்க எந்த அளவுக்குன்னா, இவ்ளோ 10 மடங்கு அதிகமாக வந்து அவர்கள் சமர்த்தர்களாக இருந்தார்கள் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். ஸோ அது மட்டுமல்லாது, தானியேல் தேவனிடத்தில் எவ்வளவு பக்தியாக இருந்தார், எவ்வளவு வந்து ஜெபத்திலும், அவருடைய விசுவாசத்திலும் நிலைத்திருந்தார் அப்படின்றத வந்து நம்ம தொடர்ந்து அந்த அதிகாரங்கள படிக்கும்போது நமக்கு தெரியும். ஸோ அவரிடம் பரிசுத்த ஆவியின் ஞானமும் அவரிடம் நிறைந்திருந்தது. அதனால அவரால வந்து இந்த லாங்குவேஜஸ் படிக்கிறது வந்து அவருக்கு அன்றைக்கு மிகவும் எளிதாக இருந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, தானியேல் புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ள மெனே மெனே தெக்கேல் உபார்சின் அப்படின்ற இந்த வார்த்தைகளும், என்னாகமம் 7ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்ட 2520 அப்படின்ற எண்ணும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா கனெக்ட் பண்ணப்பட்டு வேதாகமத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி வந்து தன்னுடைய புஸ்தகத்துல என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னா, ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகள் ஒன்றும் ஜோடில்லாதிராது அப்படின்றாரு. ஸோ கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிப்போம், தேடுங்கள் கண்டறிவீர்கள் அப்படின்றது இன்னையோட லிட்டில் ஃபேக்ட்.